Taste the Daily. மறைந்த நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசனின் குடும்பத்தினரை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல் கூறினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இல கணேசனின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இல கணேசனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து இல கணேசனின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஆறுதல் தெரிவித்தார். அப்போது தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் விருகை VN ரவி, வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ், பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். மதுரை மாவட்டம் பரவையில் அதிமுக பொதுச் செயலாளரின் எழுச்சி பயணத்தில் கலந்து கொள்ள பொதுமக்களுக்கு அழைப்புதல்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மதுரையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் கழக பொதுச் செயலாளரின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் பரவை பகுதியில் பொதுமக்களிடம் அழைப்புதல்களை வழங்கினார். மேலும் பிரச்சார வாகனங்களை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, வளர்மதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் தனியார் திருமண மண்டபத்தில் கிழக்கு பகுதி கழகம் சார்பில் பூத் கமிட்டி மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் மூர்த்தி, கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் PTC ராஜேந்திரன், கிழக்கு மாவட்ட கழக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். பின்னர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு விரைவில் வருகை தரவுள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை வரவேற்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பகுதி செயலாளர் அஜாக்ஸ் பரமசிவம் தலைமையில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.